ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ், தேங்காய் துவையல். இந்த தேங்காய் துவையல் சூடான கஞ்சியோட, ரசத்தோட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸோட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குழம்பு பொரியல் எல்லாம் செய்ய முடியாத சோம்பலான நாட்களில் கூட நம்ம ரொம்ப சுலபமாக இந்த தேங்காய் துவையலை செஞ்சிடலாம். இப்போ வாங்க அந்த சுவையான தேங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் துவையல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஃபர்ஸ்ட் சேர்த்து கொடுக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வறுபடணும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில செய்யும் போது துவையல் நல்ல வாசனையா இருக்கும். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க காஞ்ச மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும். அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இப்ப அடுத்ததான் 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேங்காவும் பாத்தீங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். அடுத்ததா இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். பெருங்காயத்தூளுக்கு பதிலா நீங்க கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் எடுக்கிறதா இருந்தா நம்ம பருப்பெல்லாம் வறுக்கும் போதே அது கூட சேர்த்து நம்ம வறுத்தரலாம். இப்ப தேங்காவில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போய் தேங்காய் நல்ல வாசனை வருது. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். முதல்ல பருப்பை கொஞ்சமா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து அரைக்கலாம். இப்ப பருப்பு ஓரளவுக்கு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்ததா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வரணும். தண்ணி அதிகம் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுக்கணும். அப்பதான் நம்மளோட துவையல் நல்ல டேஸ்டியா இருக்கும். நீங்க சட்னி பதத்துல அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா துவையல் அவ்வளவா நல்லா இருக்காது. அதே மாதிரி பருப்பு நம்ம பொடி பண்ணும்போது ரொம்ப நைஸா பொடிச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும் போதே தேங்காவை சேர்த்து அரைச்சிடணும். தேங்காய்ல வறுத்து சேர்த்திருக்கிறதுனால இந்த துவையல் சீக்கிரமா கெட்டு போகாது. எல்லா விதமான சாதத்துக்கும் அதோட வெரைட்டி ரைஸ்க்கும் எல்லாத்துக்குமே இந்த துவையல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.